குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காரைக்குடி TLC தெய்வீக ஐக்கிய ஆலயத்தின் சார்பாக எங்களுடைய அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கின்ற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேளையிலும் உடைய சமூகத்தில் கூடி வந்து நீர் தருகின்ற ஆன்மீக மன்னாவை புசிக்கும்படியாய் காத்திருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் வாரும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாக 48வது கீர்த்தனையின் முதல் 3 கவிகளையும் கடைசி கவியையும் சேர்ந்து பாடுவோம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் என்று 48ஆம் கீர்த்தனையின் முதல் 3 கவிகளையும் கடைசி கவியையும் சேர்ந்து பாடுவோம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சாம்பிரம சுப சோபன சேமம் ஆதி சுந்தர நீரை கொண்டுயரர் மோக்கிஷத்தீவன் கதிபுண்பர்கள் தொழும் எங்கெய்த கருணை பிரதாபன் மந்தையாயர் பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனாம் நின்ற யாழ் ஒரு கந்தை மூடவும் வந்த மாவரி சுத்தனார் திருவான் உரை தர சாழ்வரதே வசொருவானார் ஒரு மாதுடை விளை மாறிட நரரூபமதானார் வீணாடரும் நாடருமே ஓம் திருப்பாதம் பன்னோடுவர் கண்ணாமள பரமண்டலநாதன் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்களமிகு சாம்பிரம சுப சோபன சேமம். கர்த்தரானவர் உங்களோடு இருக்க காடவா. அவர் உமதாவியோடு இருக்க கடவா. பிரார்த்தனை செய்வோமாக. கடவுளே, அழிவுக்குரிய எங்கள் சுபாவத்தின் பலவீனத்தால் தேவரீரை அன்றி நாங்கள் நன்மையானதொன்றையும் செய்ய முடியாதவராயிருக்கிறபடியால் உம்முடைய கற்பனைகள் நாங்கள் கைக்கொள்வதன் மூலம் எங்கள் சித்தத்தாலும் செய்கையாலும் உம்மை பிரியப்படுத்தும்படி உம்முடைய கிருபையின் ஒத்தாசை எங்களுக்கு அருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்தரசாளுகின்ற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலும் வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியினை வாசிக்க
கேட்போமாக. அது லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதி. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதியை வாசிக்க கேட்போமாக. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்கைகளை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் இந்த வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார் என்பதே. வாசி கொடுக்கப்பட்ட வேத பகுதியை வாசி முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிராபணி நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசத்தின் வழியாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் மகா தூய ஆவியார் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்திற்கு அளிக்கொள்வார். மகா தூய ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் மகா தூயவானுடைய ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கையின் கடைசியில் இருக்க தூய ஆவியானவர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வாராக. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணப்போகின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் நிறைந்த ஆசீர்வாதத்தை தரும்படியாக அன்போடு உங்களை வாழ்த்துகின்றோம்.
இப்பொழுதும் கூட நாம் இந்த அருமையான பிள்ளைகளுக்காக, சிறப்பாக காரைக்குடி டிஎல்சி திருச்சபையின் சபை மக்களுக்காகவும் நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கின்றவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரம் முழுவதும் தங்களுடைய பிறந்த நாளை காணப்போகின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வாழ்த்துகின்றோம். கண்மணி போல இம்மட்டும் காத்தவர், கருணையோடு அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினவர், கரம் பிடித்து வழிநடத்தினவர் ஆண்டவரே நீரல்லவோ. ஆகவே நாங்களும் முதலாவது உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய வருஷத்திலே உம்முடைய பிள்ளைகளை இன்னும் ஆசீர்வதிப்பீராக. கடந்த ஆண்டின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலே கர்த்தருடைய துணையோடு அவர் நிறைவேற்ற நீர் உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகின்றோம். அதுபோன்று சுவாமி, தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கப் போகின்ற உடைய பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பீராக. இந்த புது வருஷத்திலே தன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய புதிய காரியங்களை அவர்கள் செய்து முடிக்க பலன் தாரும். சிறப்பாக கொடுத்த பிள்ளைகளுக்காக, பேரக்குழந்தைகளுக்காக, மருமக்களுக்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளப் போகின்ற எல்லா விசேஷமான காரியத்தையும் ஆசீர்வதியும். நித்தமும் உன்னை நான் நடத்துவேன் என்று சொன்ன வார்த்தைக்கு இணங்க அவர் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் அல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் இந்த வாரம் முழுவதும் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணப்போகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிடமிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெப பாடலாக அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே என்ற பாடலின் ஒரு கவியை மட்டும் நாம் சேர்ந்து பாடுவோம். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசையும் உளம் நிரம்பும் இறங்கி வாருமே. இடமசையும் உள்ளம் நிரம்பும் இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. பலனடையும் நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசையும் உள்ளம் நிரம்பும் இறங்கி வாருமே. இடமசையும் உள்ளம் நிரம்பும் இறங்கி வாருமே. வாரு பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவராய் இருக்கும்படி கூட்டிச் சேர்த்திருக்கிற தேவரே, உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்தருளும்.
உம்முடைய வார்த்தையை சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக ஆண்டவருடைய திருநாமத்தில் வாழ்த்துகின்றேன். இந்த காலை வேளையில் கூட நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதியை நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இதனாலே மிகச் சுருக்கமாக தியானிக்க நான் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அனைவரும் அறிந்த வண்ணம் திருச்சபை ஆண்டை 2 பெரும் பிரிவுகளாக பிரித்து நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று பண்டிகை உள்ள காலம், இரண்டாவதாக பண்டிகை இல்லாத காலம். ஆக 2 பிரிவாக பிரிக்கிறார்கள். எப்படி வருடத்தை 2ஆக பிரித்து வரவு செலவுகளை பார்க்கிறார்களோ அதே போன்றுதான் நம்முடைய முன்னோர்களும் இதை பிரித்திருக்கிறார்கள். பண்டிகை உள்ள காலங்களிலே கிறிஸ்துவின் வருகை, அவருடைய பிறப்பு, அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், இது தொடங்கி சரியாக திருத்துவ பண்டிகை காலம் வரை முதல் பகுதியாக பிரித்து கொண்டு மகிழ்ச்சியோடு அதை கொண்டாடுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் பண்டிகை இல்லாத காலமாக நமக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பிரிவுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கின்ற பொழுது, முதல் பிரிவிலே மகிழ்ச்சியும் நம்முடைய பாவ அறிக்கையும் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் நமக்கு சொல்லப்படும். ஆனால் இரண்டாவது பகுதியில நம்முடைய வாழ்க்கையில 5 காரியங்களை இந்த நாட்கள் எதிர்பார்ப்பதாக அறிகிறோம். ஒன்று, அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில இன்னும் வளர வேண்டும். முதல் காரியம், இந்த பண்டிகை இல்லாத காலத்தில் முதலாவது ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலே இன்னும் வளர வேண்டும். இரண்டாவதாக பிறர் என்று நம்மால் அழைக்கப்படுகிற அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய சொல்லால் செயலால் கடவுளை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நான்காவதாக நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவின் சிந்தனைகளோடு ஒப்பிட்டு பார்த்து அதில் குறைகள் இருக்குமே என்று சொன்னால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். கடைசியாக நம்முடைய லட்சியமாகிய பரலோகத்தை நோக்கி நாம் மிகுந்த கட்டுப்பாடோடு பயணம் செய்ய வேண்டும். இந்த 5 காரியங்களையும் நாம் சரியாக செய்தால் ஆண்டவர் விரும்பும் நற்கனிகள் நம்மில் அதிகமாக காணப்படும். நாம் விரும்புகின்ற பரலோக வாழ்வு நம்மை தேடி வரும். இதைதான் இன்றைய அருளுரை பகுதியின் வழியாக நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அன்பான தேவஜனமே, இந்த நாளின் அருளுரை பகுதி அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. ஐஸ்வர்யவானும் ஏழை லாசரும் என்ற ஒரு தலைப்பை கொடுத்து நாம் அநேக முறை இதை சிந்தித்து இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே இந்த பகுதிக்கு 3 சிறு தலைப்பை கொடுத்து சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக, கண்டும் காணாதிருந்த ஐஸ்வர்யவான். கண்டும் காணாதிருந்த ஐஸ்வர்யவான். இரண்டாவதாக, அறிந்தும் காத்திருந்த லாசரு. அறிந்தும்
காத்திருந்த லாசரு. மூன்றாவதாக அழகாய் தீர்ப்பளித்த ஆண்டவர். அழகாய் தீர்ப்பளித்த ஆண்டவர் என்ற அந்த 3 தலைப்பை கொடுத்து தியானிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல் குறிப்புக்குள் நாம் வருகிறோம். கண்டும் காணாதிருந்த ஐஸ்வர்யவான். அன்பானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட அருளுரை பகுதியிலே வளம் மிகுந்த வாழ்வை பெற்ற ஒரு மனிதன் தன் வாசலிலே உதவியற்று கிடக்கும் ஒரு ஏழை மனிதனுக்கு எந்தவிதமான உதவியையும் செய்ய மனதில்லாதவனாய் வாழ்ந்திருக்கின்றான். அவனை குறித்து பார்க்கின்ற பொழுது கடவுளால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் அணிந்த ஆடைகளும் அவன் உண்ட உணவுகளும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் இது நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பதை நாம் காண முடிகிறது. அப்படி வாழ்ந்த அவன் தன் வாசலிலே பசிக்காக போராடி கொண்டிருந்த, உடைக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த, உடலில் வந்துவிட்டு புண்களை ஆற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த லாசரு என்ற மனிதனை கண்டும் காணாதவனாய் உலகத்திலே வாழ்ந்து வந்திருக்கிறான். தான் கண்டும் காணாமல் இருந்ததை அவன் மரணத்திற்கு பின்பாக நரகத்திற்கு சென்ற பிறகு அதை அறிக்கை செய்வதையும் நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய மரணத்திற்கு பின்பு நரகத்திலே மிகுந்த வேதனை அடைந்து அந்த ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஆபிரகாம் மடியிலே ஒருவன் படுத்திருப்பதை காண்கின்றான். அந்த மனிதன் யார் என்று கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது தன் வாசலிலே படுத்து கிடந்த லாசரு என்பதை அவன் அறிகின்றான். அப்படி என்று சொன்னால் பெயரையும் அறிந்திருக்கிறான், அவனுடைய நிலையையும் அறிந்திருக்கிறான். ஆனாலும் கூட இந்த உலகில் வாழ்ந்த பொழுது கண்ணிருந்தும் குருடனாக, காதிருந்தும் செவிடனாக, செல்வம் இருந்தும் இரக்கம் இல்லாதவனாய் அவன் வாழ்ந்திருக்கின்றான். அந்த செயல்தான் அவனை நரகத்தில் கொண்டு போய் விட்டது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, பசியுள்ளவனிடத்திலே உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்டவனின் ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே நான் பசி உள்ளவனுக்கு உதவி செய்கின்ற பொழுது, சிறுமை உள்ளவனுக்கு நான் உதவி செய்கின்ற பொழுது என் வாழ்க்கையிலே முதலாவது வெளிச்சம் உதிக்கும். என் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எல்லா இருளையும் கர்த்தர் போக்கும்படியாக உதவி செய்வார் என்று திருமறை கூறுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று. பிரியமானவர்களே, இன்று நம்மில் அநேகர் கர்த்தரை ஐஸ்வர்யனாக உயர்த்தினார் என்று மகிழ்வோடு கூறுகிறோம். என்னை கடவுள் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று நாம் பெருமிதம் படுகிறோம். ஆனால் நாம் எல்லாம் இருந்தும் இரக்கமற்றவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் எல்லாவற்றையும் கரங்களில் கொடுத்திருந்த பொழுதும் நாம் இரக்கமற்றவர்களாய் இருந்திருக்கிறோம். நமக்கு வாய்ப்பு இருந்தும் அநேகருக்கு உதவி செய்யாமல் வழிவிலகி சென்றிருக்கின்றோம். இதை மாற்றிக்கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் இந்த உண்மையை நமக்கு சொல்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி, இந்த ஐஸ்வர்யவானும் கூட
தனக்கு எல்லாம் இருந்தும் கூட சிறுமைப்பட்ட லாசருவுக்கு உதவி செய்ய மறந்ததினால் அவனுக்கு காத்திருந்த பரலோகம் கைவிட்டு போனது என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு செல்வத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் ஜாக்கிரதையோடு வாழ வேண்டும். காரணம், நாம் இல்லாதோருக்கு உதவி செய்கின்ற பொழுதுதான் கர்த்தர் நம்மை இன்மையிலும் மட்டுமல்ல மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், அறிந்தும் காத்திருந்த லாசரு. அறிந்தும் காத்திருந்த லாசரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, லாசருடத்தில் காணப்பட்ட நற்குணங்களை காணும் போது, ஒன்று, பொறுமையோடு காத்திருக்கின்ற பண்பு அவனிடத்தில் காணப்பட்டது. இரண்டாவதாக, நல் மனதோடு சகித்துக் கொள்கின்ற ஆற்றல் அவரிடத்திலே காணப்பட்டது. மூன்றாவதாக, தனக்கு கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு வாழ அவன் பழகினான் என்பதை உணர்த்துகிறது. இந்த உலகம் சொல்கிறது, பசி வந்துவிட்டால் 10 பறந்து போய்விடும் என்பார்கள். ஆனால் லாசரு எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டு ஐஸ்வர்யவானை கண்டு பொறாமை கொள்ளாமல், அவனது வேலைக்காரர்களை கண்டு கோபப்படாமல், ஏன் தன் அருகில் வந்த மிருக ஜீவன்களையும் கூட கடிந்து கொள்ளாமல் பொறுமையோடு காணப்பட்டான். யாக்கோபு எழுத நிருபம் 1 அதிகாரம் 12 வசனம் இப்படியாய் சொல்கிறது. யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு இணங்க, தன் வாழ்விலே வந்த சோதனைகளை சகித்துக் கொண்ட லாசரு எதிர்காலத்திலே ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று காத்திருந்தவனாக இருக்கின்றான். லூக்கா 21 அதிகாரம் 19 வசனம் சொல்கிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு இணங்க, எங்கள் லாசரு தன்னுடைய கஷ்டங்கள், தன்னுடைய இன்னல்கள், தன்னுடைய இழப்புகள் எல்லாவற்றையும் பொறுமையோடு இந்த உலகத்திலே அவன் தாங்கிக் கொண்டபடினால் அவன் பரலோகத்திற்கு சொந்தக்காரனாக மாறினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் உபத்திரவமும் துன்பமும் சோதனைகளும் வரும்போது இந்த லாசருவை போல நல்ல மனதோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது நாம் ஏழையாக பிறந்திருந்தாலும் இறைவனுடைய பிள்ளைகளாய் என்றென்றும் வாழ முடியும். எனவே இருப்பதை ஏற்று இறைவனுக்கு பிரியமாய் கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் என்ற உறுதியோடு வாழும்படியாக இந்த லாசரின் வழியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராய் இருக்கிறார். கடைசியாக, அழகாய் தீர்ப்பளித்த ஆண்டவர் என்ற தலைப்பை நாம் பார்க்கின்றோம். அழகாய் தீர்ப்பளித்த ஆண்டவர். உடல் விசுவாசிகளே, அடிமை பெண்ணாகிய ஆகார் கடவுளுக்கு ஒரு அழகான பெயரை சூட்டி மகிழ்ந்தார் என்று திருமறை கூறுகிறது. நீர் என்னை காண்கிற தேவன் என்று. தாவீது கூறுகிறார், உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் என்று. எங்கும் கடவுள் தங்களை காண்கிறார் என்று ஐஸ்வர்யவானுக்கு தெரியவே தெரியாது. லாசருவுக்கும் அது தெரியாது. ஆனால் கடவுள் தமக்கு பயந்தவர்களையும் தமக்கு பயப்படாதவர்களையும் கூர்ந்து கவனிக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, கடவுள் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து தீர்ப்பிடுகிறவராய் காணப்படுகிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. எனவே நமக்கு நன்மை செய்ய காலம் இருக்கும்போது நன்மை செய்ய நாம் முற்பட வேண்டும். நமக்கு திராணி இருக்கின்ற பொழுது நாம் முடிந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார்.
இங்கும் கூட ஐஸ்வர்யவான் ஆடம்பரமாய் வாழ்ந்தது தவறு இல்லை. ஆனால் வாசலில் கிடந்த லாசருவுக்கு உதவி செய்ய வாய்ப்பும் வசதியும் அவனிடத்தில் இருந்தும் கூட அதை செய்ய தவறியிருந்தால் அவனுக்கு நடைபெற்ற காரியம் பாதாளத்திலே அவன் தள்ளுண்டு போகின்றவனாய் காணப்பட்டான். எனவே இதை கேட்கின்ற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகில் வாழும் காலம் முழுவதும் கடவுள் பயத்தோடு வாழ்வோம். கடவுள் நம்மை கண்டுகொண்டிருக்கிறார் என்ற பயம் நமக்கு இருக்கணும். இரண்டாவதாக, கடவுள் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கணக்கிட்டு தீர்ப்பு வழங்குகிறார் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். மூன்றாவதாக, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்ய நாமே முன் வர வேண்டும். அப்பொழுது இம்மையிலும் மாத்திரமல்ல, மறுமையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ நாம் ஐஸ்வர்யனை போல அல்ல, லாசருவை போல எல்லா துன்பங்களையும் சகித்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் துணை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தரால் கொடுக்கப்பட்ட செல்வத்தை தனக்கு மட்டுமே சொந்தம் என்று நம்பி மகிழ்ச்சியோடும் ஆடம்பரத்தோடும் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் தன் வாசலில் கிடந்த லாசருவுக்கு உதவி செய்ய மனமற்றவனாய் வாழ்ந்த ஒரே காரணத்தின் நிமித்தமாய் தனக்கு அருமையாய் கிடைக்க இருந்த பரலோக வாழ்வை இழந்து தவித்து விட்டான். அதுபோல உலகத்தில் எங்களை எந்த விதங்களெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர். ஆனால் நாங்கள் இரக்க சிந்தனை உள்ளவராய் வாழ்ந்து வருகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க எங்களை அழைத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இனி நாங்கள் அப்படியல்ல, எங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு அனுதினமும் செய்து வாழ கிருபைதாரும். லாசருவை போன்று எங்கள் வாழ்வில் வருகின்ற எல்லா துன்பங்களை நாங்கள் சகித்து வாழ்கின்ற பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் எங்களை உயர்த்துவீர், எங்களை ஆசீர்வதிப்பீர். காத்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவின் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூடியிருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.